Hello friends, welcome back to our channel Mrs. Malasundar. இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா next day morning cookingக்கு நைட் நான் என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் எப்படி பண்றது அப்படிங்கறதையும் நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா கீரை ரெசிபி வந்து பிளான் பண்ணிருக்கேன். சோ நைட்டே வந்து கீரையை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா மார்னிங் வந்து பண்றதுக்கு ரொம்பவும் ஈஸியா இருக்கும். மார்னிங் பாத்தீங்கன்னா சாம்பார் பிளான் பண்ணிருக்கேன். சோ சாம்பாருக்கு தேவையான அளவு துவரம்பருப்பு அளந்து குக்கர்ல போட்டு கவுண்டர் டாப்க்கு மேலேயே வச்சிருவேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் டேக்கு நான் எவ்வளோ ரைஸ் வந்து செய்ய போறேனோ அந்த ரைஸை வந்து அளவெடுத்து அதையுமே வந்து கவுண்டர் டாப்க்கு மேலேயே வச்சிருவேன். நெக்ஸ்ட் டேக்கு நான் செய்ய போற குழம்பு பொரியல் சாம்பார் இது எல்லாத்துக்குமே தேவையான சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் அது எல்லாமே நைட்டே தோல் உரிச்சு எடுத்து வச்சிருவேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா காளான் பெப்பர் ஃப்ரை தான் பண்ண போறேன். ஸோ காளானை வந்து நைட்டே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். காளான் வாஷ் பண்ணுறதுக்காக கல்லுப்பு 1/4 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆஃப் லெமனோட ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த காளானை வந்து இந்த தண்ணிக்குள்ளே முங்குற மாதிரி நல்லா கை வச்சு அழுத்தி விட்டுக்கிறேன். காளானுக்கு மேலே வந்து நிறைய மண் இருக்கும். ஸோ காளானை வாஷ் பண்ணும்போதே நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் காளானை வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக கல்லுப்பு லெமன் சாறு ஆட் பண்ணி தான் வாஷ் பண்ணணும். காளானுக்கு மேலே வந்து ஃபங்கஸ் ஃபார்மேஷன் ஏதாச்சும் இருந்தாலும் கல்லுப்பு லெமன் வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணுறதுனால அது எல்லாமே வந்து நமக்கு ரிமூவ் ஆயிரும். காளானை வந்து ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கொலண்டரில் போட்டு அதில் இருக்க தண்ணி எல்லாமே வடிச்சு எடுத்துக்கோங்க. காளான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னுட்டு. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் உரிக்கும் போது அதோட ஸ்கின் வந்து ஈஸியாக பீல் ஆயிரும். நான் காளான்லாம் வாஷ் பண்ணிட்டு வரதுக்குள்ளே வெங்காயம் வந்து நல்லா தண்ணியில் ஊறிட்டு இருந்தது. அதையுமே கையோட வந்து தோல் உரிச்சு எடுத்து வச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்கு நான் வந்து ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயிலை வந்து இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆயிலை வந்து நம்ம தலையில் தடவும் போது நம்மளோட ஹெட்டில் வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். அதனால் நம்மளோட முடி கொட்டுற பிரச்சனையும் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய புது முடியும் வளரும். ஹேருக்கு ஆயில்லாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு குக்கிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ கேஸ்க்கு மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இந்த பாத்திரம் வந்து நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் வந்து நான் 3 டீஸ்பூன் கிட்ட கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் கடுகு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகுமே நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டையுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க ரெண்டுமே நமக்கு நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ இதில் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு பார்த்தீங்கன்னா தோல் உரிச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இதில் 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி அதையுமே ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆயிலில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாமே நல்லா வந்து ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ இதில் கீரை ஆட் பண்ணிக்கலாம். 3 கைப்பிடி அளவு பொன்னாங்கண்ணி கீரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கீரை வந்து வேகிறதுக்கு ஒரு 5 to 8 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்குள்ளவே வந்து நமக்கு நல்லா கீரை வெந்து வந்துடும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 8 மினிட்ஸ் கிட்ட குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீரை பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நான் இதில் நிலக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். நிலக்கடலையை பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கிட்டேன். என்னோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் காஞ்ச மிளகாய் வந்து 2 ஆட் பண்ணி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை தான் வந்து இந்த கீரையில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணி கீரையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த நிலக்கடலை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கீரை ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கிறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்மளோட கண்ணுக்கு வந்து ரொம்பவும் நல்லது.
எங்கள் வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய மங்கீஸ் வந்திருக்கு. இப்போ பார்த்தா எல்லா மங்கியுமே ஒரு குட்டி மங்கி பேபியை வந்து வச்சுருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ மங்கி இருக்குன்னுட்டு. இந்த மங்கி எல்லாமே மார்னிங்கு ஈவினிங்கு 2 டைமுமே வரும். வந்துச்சுன்னா செம்ம சேட்டை பண்ணிட்டு தான் போவோங்க. கொஞ்சம் நம்ம அசந்து கதவு திறந்து விட்டால் போதும், வீட்டுக்குள்ளே வந்து இருக்க ஸ்நாக்ஸு ஃப்ரிட்ஜு திறந்து அதுக்குள்ளே இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட எடுத்துகிட்டு ஓடிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கீ வந்து வேறு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இது வந்து கீயோட கண்டெய்னரு. நான் இப்போ வந்து கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ கீயை வந்து மெல்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டேன். நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் இந்த கிளாஸ் கண்டெய்னரில் வந்து கீயை ஸ்டோர் பண்ணுறேன். கீ வந்து நமக்கு கெடாமல் இருக்கணும்னா கீயில் வந்து நம்ம கையெல்லாம் படக்கூடாது. கீ வந்து எடுக்கிறதுக்காக தனியாக ஒரு ஸ்பூன் வந்து அந்த கீ பாட்டிலே வந்து போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கீ வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். எப்போவுமே பார்த்திங்கன்னா கீ எடுக்கிறதுக்காக தனியாக ஒரு ஸ்பூன் வந்து நான் எந்த கண்டெய்னரை கீ ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணுறேனோ அதிலே போட்டு வச்சுருவேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாப்பாவோட டாய்ஸ் எல்லாமே இந்த ட்ராயரில் தான் ஆர்கனைஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ட்ராயரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு பாப்பாவோட டாய்ஸ்லாம் ட்ராயர்லேருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ராயரில் வேக்கம் கிளீனர் வச்சு ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். க்ளீன் பண்ணி விட்டுட்டு பாப்பாவோட டாய்ஸ் எல்லாமே திரும்பவும் எடுத்து அதில் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஆர்கனைஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா பாப்பாவோட உடஞ்ச டாய்ஸ் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுட்டேன். உடையாமல் இருக்க டாய்ஸ் மட்டும்தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன். எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் வந்து பாப்பாவோட டாய்ஸ் இருக்க இந்த ட்ராயரை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எதெல்லாம் உடஞ்சிருக்கோ அதை வந்து செக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருவேன். உடையாமல் இருக்க டாய்ஸ் மட்டும்தான் இந்த ட்ராயரில் வந்து வச்சுருப்பேன். குழந்தைங்க விளையாடுற டாய்ஸ் வந்து உடஞ்சிருச்சுன்னா இமிடியேட்டாக அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. திரும்பவும் அந்த உடஞ்ச டாய்ஸ்லேயே அவங்க விளையாடும் போது அவங்களுக்கு வந்து அடிபடுறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எழுந்த உடனே நான் வந்து கிச்சனுக்கு தான் வருவேன். கிச்சனுக்கு வந்துட்டு நான் கவுண்டர் டாப்பில் எடுத்து வச்சுருக்க அரிசி பருப்பு இது எல்லாத்துலேயுமே தண்ணி ஊற்றி சோக் பண்ணி வச்சுடுவேன். மார்னிங் வந்து இட்லி தோசை இந்த மாதிரி பிளான் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதுக்கான மாவையும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுடுவேன். இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா இட்லி செய்கிற பிளான் இருந்தது. ஸோ மாவை வந்து கையோடு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக போயிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய குக்கிங் ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே ஃபஸ்ட்டு நான் குக் பண்ணுறது ஒரு கேஸ் பர்னரில் வந்து சாப்பாடு வடிச்சிருவேன், இன்னொரு கேஸ் பர்னரில் வந்து குழம்பு கூட்டி வச்சுருவேன். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதை கட் பண்ணி நெக்ஸ்ட்டு பொரியல் அது எல்லாமே வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் மோட்டிவேஷ்னலாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு டைம் நான் போடுற நியூ வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய் பாய்.